ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டிக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு லக்கேஜ் கேரியர் போட போகிறோம். லக்கேஜ் கேரியர் எது போட போகிறோம்னா, சிரா மோட்டார் ஸ்போர்ட்ஸோட லக்கேஜ் கேரியர் தான் போட போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த லக்கேஜ் கேரியர் மாட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 10-11 ஸ்பேனர் ஒன்று தேவை, அதே மாதிரி 16-17 ஒன்று தேவை. இது வந்து ஆக்சுவலாக அந்த 10 இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு கலட்டுறதுக்கு வந்துட்டு இந்த 10வது ஸ்பேனர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 17 நம்பர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை கலட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம கேரியர் வந்துட்டு எப்படி மாட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இது வந்துட்டு இங்கே வந்துட்டு பேஸ் ஆகும். இந்த இது வந்துட்டு இங்கே வரும், அதே மாதிரி இந்த இது வந்து இந்த இதுக்கு வரும். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நம்ம கழட்டி ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு இதை கழட்டிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 10 நம்பர் இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை மட்டும் காமிச்சிருக்கோம். இது வந்துட்டு வெளில வராது, நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக வெளில வச்சு தான் போகணும். உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம இங்கே உள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால் இதை லைட்டாக உள்ளே தள்ளிட்டு நம்ம இந்த இதிலேருந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 சைடு அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். One eternity later. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளாக வந்துட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்துட்டு இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. நீங்கள் இப்பயும் வந்துட்டு இன்னொரு பெரிய சைஸ் ஸ்க்ரூ வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இங்கே வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்துட்டு பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இதில் நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பட் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் நீங்கள் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லாங் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கில் வந்து இன்னொரு லாங் ஸ்க்ரூ வாங்கி நீங்கள் இந்த சைடு போடுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 ஸ்க்ரூவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைஸ் ஸ்க்ரூ வந்து பெருசாக இருக்கும். அந்த பேக் சைஸ் ஸ்க்ரூவுக்கு வந்துட்டு இன்னொரு 2 ஸ்க்ரூ வாங்கிக்கிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து 2மே ஸ்மாலாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்க்ரூக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி தான் உங்களுக்கு வந்துட்டு. ஆனால் வெளில வச்சு இது பண்ண முடியாது, நீங்கள் உள்ளே வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பின்னாடி வந்துட்டு இன்னொன்று வரும், அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் சரியாக இருக்கும். சாரி கைஸ், இந்த பார்ட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வீடியோ எடுக்க மாதிரி இருந்துச்சு. இந்த பார்ட் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க 2 போல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டோடு வரும். நீங்கள் அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே 2 போல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேரியரோடய ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த இதை போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டடியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு யாராச்சும் இவங்க வந்து இந்த கேரியர் எதுவும் வாங்கணும்னு உங்களுக்கு வந்துட்டு வில்லிங் இருந்துச்சுன்னா சிரா மோட்டார் ஸ்போர்ட்ஸோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதெல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் எதுவும் டவுட்ஸ்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அதில் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.